ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் ஆதியா பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே. நாங்கள் காலையில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். சித்தி வீட்டில் கேக்கெல்லாம் ரெடியாக வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து கேக் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. பர்த்டே பேபியை விட்டுட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமா சேர்ந்து கேக்கை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா பர்த்டே பேபியை கேக் கட் பண்ண சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் பாப்பா கேக்கு கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாங்க. குட்டீஸுக்கு கேக் கட்டிங்னாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. எல்லா குட்டீஸுமா சேர்ந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பர்த்டே பேபிக்கு நாங்கள் வாங்கி கொண்டு போன புது ட்ரெஸ்ஸை போட்டு பாப்பாவும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் மாடிக்கு வந்தோம். மாடியில் பார்த்தா ஒரு திராட்சை கொடி கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு. இந்த திராட்சை செடி எங்கள் தம்பி மண்டைக்காட்டு திருவிழாவில் தான் சின்னதாக வாங்கி வச்சுருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெருசாக படர்ந்து கொத்து கொத்தாக திராட்சை காய்ச்சிருக்கு. ஆனால் என்ன பழுக்கலை, அதனால தான் நாங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டோம். பழுத்து இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 4-5 கொத்து பறித்து சாப்பிட்ருந்துருப்போம். பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சின்ன கொத்து பெரிய கொத்து அப்படி இஷ்டம் போல் எங்கே பார்த்தாலும் திராட்சை கொத்தாகவே இருந்துச்சு. சின்ன மொட்டும் இருந்துச்சு. இனியும் காய்க்கிறதுக்கு நிறைய மொட்டு விட்டுருந்துச்சு திராட்சை கொடி. சிவானிக்கு திராட்சையை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகான திராட்சை கொத்து. இது பாதி தான் விளைஞ்சிருக்கு. இது கருப்பு திராட்சை. இன்னும் இது நல்லா விளைஞ்சி கருப்பு கலரில் வரணும். ஒன்று பறித்து சிவானிக்கு சாப்பிட கொடுத்தேன். புளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன் பாப்பா. அப்புறமா நானும் ஒன்று பறித்து சாப்பிட்டேன். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது இன்னும் எத்தனை நாளையில் பழுக்கும்னு எனக்கு தெரியலை. அதுக்குள்ளே நாங்கள் லீவு முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த கொடியில் ரொம்ப பெரிய ஒரு